தாமே 2020 ஆண்டு தீர்க்க தரிசனமாய் 26-27 நாட்களில் அடியனோடு உட்கார்ந்து பேச தேவனோடு பேச கிருபை செஞ்சிருக்கார். அடியன் சமயத்தில் தேவன் உட்காரும் பொழுது தேவன் அநேக வார்த்தைகளோடு தீர்க்க தரிசனங்களை பேசியுள்ளார். அந்த தீர்க்க தரிசனமானது நாட்டை குறித்தும் அவருடைய வருகை குறிச்சுமே அதிகமாக இருக்கும். அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் ஒரு நொடிப்பொழுதும் தேசங்களை அழிப்பதற்கு முன்பாக வருகைக்கு முன்பாக தேவன் தாமே அப்படி நல்ல காரியங்களை நமக்கு செய்து கொண்டு வருகிறார். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். எசேக்கியேல் 1:6-1. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேலின் பர்வதங்களுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவைகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் 6:1 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேலின் பர்வதங்களுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவைகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால். ஆமென். அதன்படியே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகினா தீர்க்க சொல்ல முடியாது. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த வார்த்தையின்படியே தேவன் பேசிய வார்த்தைகள், எகிப்து தேசத்தில் கொள்ளை நோய்கள் பரவும், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை நான் மீட்டுக் கொண்டேன் அப்படின்னு பேசியிருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 51:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடையும்படியினாலே அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்களாம். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள், அசிரியனும் முகாதாரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 34:4. வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விடும். சரிங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தையின்படியே தான் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. கொலம்பியாவில் ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் செழிப்பும் நான் உண்டாக்குவேன் தேவன் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு அதிகமாக உண்டாகும். மழை போகணும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஏதோ தேசத்துக்கு சொல்லுவார். இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா அநேக தேசங்களில் மழைப்பொழிவு அதிகமாக உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும், தேசத்தில் விளைச்சலும் செழிப்பும் உண்டாகும். ஒரு பக்கம் செழிப்பும் விளைச்சலும் ஒரு பக்கம் உண்டாகும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பஞ்சங்கள் உண்டாகும். எத்தியோப்பியாவில் நிலநடுக்கம் உண்டாகும். ஐரோப்பா கண்டத்தில் முழுவதும் நிலநடுக்கம் ஏற்படும். ஐரோப்பா கண்டம் என்பது அந்த கண்டங்கள் மூணாமே நிலநடுக்கம் உண்டாகும். எப்போ என்ன நடக்கிறதுலாம் சொல்ல முடியாது. எல்லா நாடுகளிலும் நிலநடுக்கம் உண்டாகும். ஜெருசலேமில் கனமழை பெய்யும். இந்தியாவில் நிலநடுக்கமும் நிலச்சரிவும் நில அதிர்வும் உண்டாகும். லங்கை தேசத்தில் நிலநடுக்கமும் பூகம்பமும் உண்டாகும். போன வருஷம் மழையில் பார்த்தீங்கன்னா லங்கை தேசத்திலும் பக்கத்தில் நமக்கு நடந்த சம்பவத்தை நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க. என்ன, இந்த ஆண்டு அந்த சம்பவம் நமக்கு நடக்கக்கூடாது, அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மதவாதிகள் செயல்பாடு தலை தூக்கும், அவர்களை நான் சங்ககரிப்பேன். மதவாதிகள் செயல்பாடு தலை தூக்கும், நான் அவர்களை சங்ககரிப்பேன். அந்த சம்பவம் 26ஆம் தேதி நடக்குது. தேவன் 26ஆம் தேதி பேசினாரு. கிறிஸ்துமஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை. இந்தியா வட இந்தியாலாம் சரியான பிரச்சனை. சரிங்களா? அதில் வந்து பாருங்கள், தேவ வசனம் 4:5. ஏசாயா 11:4. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும்.
மத்திய 24:7. அந்த வார்த்தையின்படியே தேவன் அப்படி கிருபை செய்வார். சரிங்களா? அடுத்தது படிங்க. ஏசாயா 11:4-5. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். பார்த்தீங்களா? இந்த 10வது தீர்க்கதரிசனம் மதவாதிகள் செயல்பாடு தலை தூக்கும், அவர்களை நான் சங்கரிப்பேன் அப்படின்னு தேவன் பேசினார். அதுக்கப்புறம் இந்த வசனத்தையும் தேவன் கொடுத்தார். ஏசாயா 11:4 வந்து துன்மார்க்கரை நான் சங்கரிப்பேன். அந்த கடைசி வார்த்தை படிங்க. துன்மார்க்கனை சங்கரிப்பார். சரிங்களா? அப்ப அந்த தீர்க்க தரிசனமும் அந்த இறை வார்த்தையும் ஒன்றித்து வந்தால் தேவன் கண்டிப்பாக தேவன் தான் பேசுகிறார் அப்படின்னு விசுவாசம். சரிங்களா? அடுத்தது யாத்ராகமம் 15. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைகளை நொறுக்கிவிட்டது. பகைவனை நொறுக்கி விட்டது. மதவாதிகள் நமக்கு எதிராக செய்கிற பகைஞர்கள் அவர்கள் ஆண்டு என்ன செய்வார்? தமது கருத்தை கொண்டு நொறுக்கி விடுவார். யாரும் பயப்பட வேண்டியதில்லை, அது கலங்க வேண்டியதில்லை. ஊழியம் செய்கிறவங்க யாருமே பயப்பட வேண்டியதில்லை. என்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, டாக்ஸ் ஊழியம் கொடுத்தாலும் சரி, என்ன ஊழியம் செஞ்சாலும் தேவன் பார்த்துக்குவார். வசனம் கொடுத்துட்டார், சங்கரிப்பின் வசனம் கொடுத்துட்டார். அவருடைய கைகளை கொண்டு அவர்களை வந்து நொறுக்கவே நினைத்தார். சரியா? அதனால தேவன் நம்ம யாருக்கும் பயப்பட அவசியமே இல்லை. தேவன் சொல்லும்போது இந்திய தேசத்தில் கொள்ளை நோய் பரவும், நிமோனியா காய்ச்சல் பரவும். ஜப்பானிய தேசத்தில் வறட்சி காணப்படும். எரோமியா 14:3-4 எரோமியா. அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோடு திரும்பி வருகிறார்கள். வெட்கி நாணி தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. ஆமென். பாத்தீங்களா? தேவன் பாருங்க, மழையை அவர் தான் நிறுத்துறாரு. அவரே மழையை பொழியிறார். சரிங்களா? ஒரு பக்கம் வந்து நல்ல செழிப்பு தேசத்துக்கு கொண்டாடுறாரு, ஒரு பக்கம் வறட்சி கொண்டாடுறாரு, ஒரு பக்கம் வந்துட்டு பஞ்சத்தை கொண்டாடுறாரு. தேவன் தான். சரிங்களா? அப்ப தேவன் வசனத்தோட நம்ம பேசி கொண்டு இருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 13 ஜெருசலேமில் எகிப்து தேசத்தில் அதிக கனமழை பெய்யும், வேளாங்கண்ணியிலும் அதிக கனமழை பொழியும், அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து காட்டு தீ பருவம் சொல்லி தேவன் சொல்லியிருந்தார். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எரிமலை தோன்றும். எரிமலை தோன்றும் தேவன் சொல்லியிருக்கார். பின்னாடி பேசுவோம். சரிங்களா? 17 கொல்லி மலையில் காட்டு தீ பரவும். ஜப்பானில் பூமி அதிர்ச்சி பூகம்பம் ஏற்படும். 19 காலம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என் ரட்சிப்பு காண்பீர்கள். காலம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என் ரட்சிப்பை காண்பீர்கள். சரிங்களா? அப்போ காலம் இருக்கு நான் அப்புறம் போய் மன்னிச்சு அப்புறம் தேவனத்தில் மன்னிப்பு கேட்டு ரசிக்கப்படலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் யாருக்குமே வச்சுக்கூடாது. காலம் சமீபமாக இருக்குது, மனம் திரும்புங்கள் என் ரட்சிப்பை காண்பீர்கள். சரிங்களா? தேவன் ஸ்தோத்திரம். எபிரேயர் 5-ம் அதிகாரம் 7-ம் வசனம் 8-ம் வசனம் 7-ம் அதிகாரம் 5